Hi friends, welcome back to Sri Sai family. ரொம்ப லாங் பேக் ஆயிடுச்சு உங்க எல்லாத்தையும் மீட் பண்ணி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளோட சேனல் 100 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேல ரீச் ஆயிருக்கு. இதை நான் உங்கள்கிட்ட தெரிவிக்கல ரொம்ப சந்தோஷப்படுறேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு உங்க சப்போர்ட் எனக்கு தேவை. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ நான் தீபாவளி டைமில் எடுத்தது தாங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ஸ்வீட் பார்த்திங்கன்னா சோமாசா. இதுக்கு நான் எடுத்துருக்கிற மைதா மாவு 1/2 கிலோ எடுத்துருக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கையில் காட்டுறேன் பாருங்கள். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். நல்லா உப்பும் மாவும் சேர்ந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்படி நல்லா கலந்து விட்டோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி தெளித்து மாவை நல்லா சப்பாத்தி பதம் அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்தோன்னே நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு பாருங்கள் கையிலே ஒட்டாது. நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கல் வச்சு நல்லா தட்டி விட்டிங்கன்னா அது நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நல்லா இந்த மாதிரி பிரட்டிட்டு எண்ணெய் ஊற்றி தடவி ஒரு பவுலில் போட்டு க்ளோஸ் பண்ணி வைங்க. இது நல்லா இப்போ பரட்டியாச்சு. இதனால கொஞ்சம் எண்ணெய் நான் தடவி இருக்கேன். பாட்டுக்கு மாவு ஊறட்டும் ஒரு 2 மணி நேரம். அதுக்குள்ளார நம்ம பூர்ணத்துக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். நல்ல பெரிய தேங்காயாக எடுத்து இந்த மாதிரி துருவிட்டு ஒரு நல்ல அடிகனமான பாத்திரத்தில் போட்டு இந்த மாதிரி வணக்கிக்கங்க. 1/2 கிலோ மைதா மாவுக்கு நம்ம எடுத்துருக்கிற பொட்டுக்கடலையோட அளவு 1/4 கிலோ வாங்கி 1/4 கிலோ அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. இது நம்ம ரைஸ் அளப்போம் இல்லையா, காப்படி அப்படின்னு சொல்லுவோம். அதில் 1 கப்பு ஜீனி எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு ஏலக்காய் தூள் தூவிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பொட்டுக்கடலையை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அந்த வதக்கணும் இல்லையா தேங்காய், அதோட எல்லாத்தையுமே ஆட் பண்ண போகிறோம். இந்த பொட்டுக்கடலை மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது இதோட நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த ஜீனி காப்படி அளவுக்கு ஜீனி எடுத்து வச்சுருக்குறோம். அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. கன்ஃபியூஸாக இருந்தது அப்படின்னாக்க நீங்கள் இதுக்கு 300 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்க்கலாம். கிராம் கணக்கில்னா 300 கிராம் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கோங்க. சரியா? 1/4 கிலோ பொட்டுக்கடலை, ஒரு பெரிய தேங்காய் துருவல், அடுத்தது பொட்டுக்கடலை மாவை அரைச்சி போட்டிருக்கிறோம். ஜீனி போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பூர்ணம் ரெடி பண்ணி வச்சிட்டோம். இதுக்கு நம்ம தேவைன்னா முந்திரி கூட உடச்சி போடலாம். கசகசா இருந்ததுன்னா கொஞ்சோண்டு வறுத்து போட்டுக்கோங்க. நான் இதில் வறுத்து போட்டேன், நான் காட்ட முடியல வீடியோவில். இந்த பூர்ணத்தை நல்லா ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் கூட போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 மந்த் வரைக்கும் நல்லா தாங்குங்க. எதுவும் முக்குவாடை எதுவும் அடிக்காது, நல்லா இருக்கும். நீங்கள் எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் ஒரு 10 மாவு கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மாவில் நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக நான் எடுத்துகிட்டு மாவு பரட்டி நல்லா சன்னமாக தேய்ச்சி எடுத்துக்கணும். உங்களால் எவ்வளோ முடியுமோ ரொம்ப மொத்தமாக தேய்ச்சிடாதீங்க, ரொம்ப ஹார்டாக போயிடும். எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது மெல்லிஸாக தேய்ச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம அந்த சோமாசா அச்சுருக்கும்ல அதில் இப்படி மாதிரி மேலே அப்படி போட்டு இழுத்து விடுங்க. அந்த ஹோல் மெதுவாக அமுத்தி விட்டிங்கன்னா இப்போ நம்ம அதில் பூர்ணம் வைக்க ரெடியாக இருக்கும். ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு பூர்ணத்தை எடுத்து நம்ம அதில் ஸ்டஃப் பண்ண போகிறோம். இந்த மாதிரி மாவுக்கு வெளியிலலாம் பூர்ணம் அந்த பவுட்ரு வெளியே வராமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா சரியாக சீல் ஆகலை, மைதா மாவு அந்த இது அச்சு சரியாக சீல் ஆகலை அப்படின்னாக்கா எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சிடும். அப்புறம் டோட்டலாக எண்ணெய் எல்லாமே ஸ்பாயில் ஆகிடும். அதனால் கவனமாக இது கரெக்டாக க்ளோஸ் ஆகிருக்கா சீல் ஆகிருக்கான்னு பாருங்கள். அப்படி டவுட்டாக இருந்ததுன்னா பக்கத்தில் ஒரு சின்ன பவுலில் பச்சை தண்ணி எடுத்து வச்சுட்டு அதை லைட்டாக கொஞ்சம் தடவி விட்டு மைதா மாவை சீல் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் இந்த மாதிரி போட்டு காய விட்டுற வேண்டாம். ரொம்ப நேரம் போட்டு காய விட்டோம்னா ஆயிலில் போடும்போது அது பிரிஞ்சுறதுக்கு உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இப்போ எண்ணெய் சட்டி வச்சாச்சு. நம்ம தீபாவளிக்கு செய்கிறோன்றனால எப்பொழுதுமே சாமியை கும்பிட்டுட்டு ஆரம்பிங்க. எண்ணெய் சட்டி வைக்கிறோம், வருஷம் வைக்கணும், நல்லபடியாக இந்த பலகாரம் வரணும் அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு மஞ்சள் பிள்ளையார் மஞ்சளில் பிடிச்சி வச்சுட்டு ஒரு டம்ளர் தண்ணி பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு கவனமாக செய்யுங்க. எண்ணெய் மிதமான சூட்லேயே தான் இருக்கணும், அதிக ஃப்ளேம் வைக்க வேண்டாம். மெதுவான சூட்லேயே வைங்க. சிம்லேயே வச்சுருந்து நீங்கள் போடுங்க. நீங்கள் சட்டி எண்ணெயை பொறுத்து நீங்கள் போடலாம். நான் ஒரு பேட்சுக்கு 5 போட்டு எடுக்கிறேன். நான் டோட்டலாக கீழே உட்காந்து ஃபுல்லாக தேய்ச்சி ஸ்டஃப் பண்ணி ஒரு 25 இது போட்டு காய விட்டதுக்கப்புறம் அதை மட்டும் பொரிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திரும்ப உட்காந்து இது பண்ணேன். ரொம்ப நேரம் நம்ம அந்த மாவை காய விடுறோம் அப்படின்றப்ப மைதா தானுங்களே, அது காஞ்சிருச்சு அப்படின்னாக்கா எண்ணெயில் போடும்போது அது உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க.
ஸோ ஒரு குறிப்பிட்ட டைமில் நீங்கள் உங்களால் முடிஞ்சதை தேய்ச்சி போட்டு கடகடன்னு எடுத்துருங்க. சிம்லேயே இருக்கட்டும். நல்லா வெந்து இது அப்படியே மேலே எம்பி வரும். அதுக்கப்புறம் மெதுவாக ஒன்றா நீங்கள் அடுத்தடுத்த சைடு திருப்பி விடலாம். நல்லா இது பொன்னிறமாக வேகணும். மைதான்றனால அவசரப்பட்டு எடுத்துடாதீங்க. எடுத்த உடனேயும் நம்ம சாப்பிட்டு பார்க்க முடியாது. அது ஒரு மாதிரி முதுக்குன்னு இருக்கும். ஸோ நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் இந்த பாருங்கள், இந்த மாதிரி பொன்னிறமாக ஆனால் எண்ணெயிலேருந்து எடுத்து நல்லா இதை ஆற விடுங்க. ஆற விட்டதுக்கப்புறம் எடுத்து ஒன்று சாப்பிட்டு பாருங்கள். நல்லா பொறுப்பாக இருக்கும். அப்படி வதக்குன்னு இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் ஒரு டைம் நீங்கள் எண்ணெயில் பொறுமையாக போட்டு வேக விட்டு எடுங்க. அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் பேட்ச் போடும்போது கொஞ்சம் கவனமாக போட்டு எடுங்க. இதுதான் சுவையான சோமாஸ் ரெடி. இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். Until bye. Thanks for watching. வாழ்க வளமுடன்.